அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி சாம்பார் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ட்ரை ரோஸ்ட் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கிறோம். வறுத்து முடிச்சிட்ட உடனே அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி வைக்கிறோம், ஊற வச்சு வைக்கிறோம். நம்ம ஏன் வறுக்கிறோன்னா, அந்த பாசிப்பருப்போடைய குழப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம வறுத்துட்டு செய்கிறோம். இல்லைன்னா நம்ம அப்படியே கூட போட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு குக்கரை எடுத்து குக்கரில் பாசிப்பருப்பும் பூண்டையும் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சு குக்கரை எடுத்து வச்சாச்சு. அதில் பாசிப்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா 4, அதில் ஆனியன் போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டுட்டு, சின்ன வெங்காயம் தான் போடணும், என்கிட்ட இல்லை, நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் போதும். ஏன்னா நம்ம 1 டம்ளர் பாசிப்பருப்பு தான் போட்டிருக்கோம், அதனால் 2 வெங்காயம். ரெண்டு வெங்காயம் போட்டுட்டு அதில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தக்காளி 2 ஆட் பண்ணிவிட்டு, இதனுடைய நம்ம கேரட் ஒரு கேரட் சீவிக்கிறோம். கேரட் நீங்கள் தோல் சீவிட்டு போடுங்க. ஏன்னா அது மேலே ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது பற்றாமல் அது ரொம்ப அதில் நார் புழு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கேரட் தோல் சீவிட்டு தான் எப்பயுமே போடணும், சமைக்கிறத பொறுத்த வரைக்கும். ஏன்னா சின்ன பசங்களாம் சாப்பிடுதுங்க, அதுலேருந்து ஒரு புழு வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கேரட் தோல் சீவிட்டு போடுங்க. ஒரு கேரட்டு, 2 கத்திரிக்காய், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு அது கூடயே கத்திரிக்காய் கட் பண்ணுற பாரு. கத்திரிக்காய் கியூப் கியூபாக போட்டுங்க, நீல வாக்கில் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு கிண்டி விட்டுட்டேன். கிளறி விட்டுட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. உங்களுக்கு சாம்பார் பொடி வேணா சொல்லுங்கள், நான் ரெசிபி கொடுக்குறேன். இது கூடவே கொஞ்சம் சீரகம், எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு கிண்டி கரண்டியை வச்சு ஒரு கிண்டிடுவோம். ஏன்னா எல்லாமே மிக்சிங் ஆகணும். பருப்பு, கத்திரிக்காய், அந்த கேரட்டு எல்லாமே தண்ணியில் கரெக்டாக முழுகிற அளவுக்கு இருக்குது. குக்கர் போட்டு நல்லா 4 விசிலு நல்லா குழைய நல்லா வெந்துடும். நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் மேஷர் இருந்தால் கூட மேஷரால் வச்சு கூட இது பண்ணிங்க. மத்தால கடையினா மேஷரால் வச்சாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், பார்க்கவே டெம்ட் ஆகுது பாருங்கள், நல்லாயிருக்கு பாருங்கள். சாம்பார் ஒரு குக்கர்லேயே எல்லாமே போட்டு ஒரு 2 விசில் விட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. இட்லி சாம்பார் 1 பாட் ரெசிபி. தேவையான அளவு உப்பு போட்டு சாம்பார்லேயே நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறோம் பருப்பை. அவ்வளோதான், சிம்பிளாக சாம்பார் செஞ்சாச்சு. ஒரு இட்லி பாக்கெட் கடையில் மாவு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு இட்லி ஊற்றி வச்சுட்டு சிம்பிளாக இந்த சாம்பார் வச்சுட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. இது கூடவே நம்ம 1 கப் ஆஃப் தண்ணி தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் திக்னஸாக வேணுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா சாம்பார் மேலெல்லாம் தொலைமுறை ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1-1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட என்ன பண்ணுறேன்னா, ஒரு லிட்டு எடுத்துகிட்டு அதில் தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு அதில் எண்ணெய், கடுகு, 2 காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வரமிளகாலாம் நல்லா வறுபட்டு வந்த உடனே எடுத்து குக்கரில் கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கிளறிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில்
கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். எங்கள் வீட்டில் பசங்க இட்லி சாம்பார்னால் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாக நல்லா இட்லி வச்சு இந்த சாம்பார் வச்சிட்டுனா எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கொத்தமல்லி அளவு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி சாம்பாரில் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு சாம்பாரை வந்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறோம். நல்லா சாம்பார் வந்து கொதித்து வரும்போது இதில் ஹைலைட்டே என்னென்னா இந்த சோம்பு பொடி தான். சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கடைசியாக எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாம்பார் வந்து அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி சாம்பார் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.